இது பிரபலங்கள் செய்கிறதுனால வேதத்துக்கு புறமான காரியம், அது விவேகத்துக்குரியது என்றதல்ல, விவாதத்துக்குரியது என்பதல்ல, வாக்குவாதத்துக்குரியது என்பதல்ல. சபை சோரம் போய்விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன். பட்டிமன்றம் வைக்கிற விசுவாசிகளை வச்சு பேச வையி, யார் பாப்பாயா? இந்த மாதிரியெல்லாம் பிரபலங்களை போட்டால் தான் எல்லாரும் சேனலை பார்ப்பான். நீ இயேசுவை ப்ரமோட் பண்ண வந்தியா, சேனலை ப்ரமோட் பண்ண வந்தியா? வியூஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் விமர்சகர்கள்லாம் எழும்பி எல்லாம் வெட்டி வெட்டி போட்டுன்னு இருக்கிறான். அவன் ஏதோ வயிற்று பழப்பு பண்ணுறான். சரி, ஏதோ என்னை பற்றி போட்டான்னா என்னோட வியூஸ் அவனுக்கு அதிகமாக வருது. சரி, என்னை அதிகமாக பிரபலப்படுத்துகிறான்ற நல்ல இடத்துல நான் எடுத்துக்கிறேன். எதனா போட்டேயா. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் குட்டை தூக்கி போட்டுறல. போன எதுக்கு தான் சேனல் கொடுத்தாரா கர்த்தர்? சொல்லுங்கள். சரி, போடுறோம், போட்டுக்கிட்டோம். சபை இதிலெல்லாம் மாயமாயிடக்கூடாது. இந்த மாயையில் சபை போய் சிக்கி கொள்ளக்கூடாது. இது மூச்சு இருக்கிற வரைக்கும் சொல்லி கொண்டிருப்பேன். இது யார் பிரபலங்கள் செஞ்சாலும் எனக்கு கவலை கிடையாது. யாரை பற்றி நான் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. சபை சோரம் போயிடக்கூடாது. உங்களுக்கு அந்த ஆவிக்குரிய வெட்கம் இருக்கணும், ஆவிக்குரிய துக்கம் இருக்கணும். பல நன்மைகள் அந்த ஊழியங்களில் காணப்படலாம், பல மகிமையான காரியங்கள் காணப்படலாம். இந்த பிசுறு பெரிய மாசை உண்டு பண்ணும். மாசு இல்லை, மாசு, பொல்யூஷன். This will pollute the goodness of the ministry. இது அப்படியே கன்றுக்குட்டி ஆராதனையில் போய் நிற்கும். ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படலையா? ஆமாம், ஆராதனைக்கு தானே அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆமாம், மோசையோட பிளட்டு இல்லையா? பிளட்டு லட்டு எல்லாம் உண்மைதான். அந்த ஈவெண்ட்டில் மோசே இல்லையே, மோசையோட மறைவில் தான் நடந்துச்சு. ஆனால் சத்தியமாக மோசைக்கு தெரியாது இது நடக்கும்னு. கர்த்தருக்கும் தெரியும் இது மாதிரிலாம் நடக்கும்னு. ஆனால் மோசே கிட்ட கர்த்தர் தம்முடைய ஐக்கியத்தை, தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்த கற்பனைகளை எழுதி கொடுக்க கர்த்தர் கொண்டு போனார். ஒரு அளவுக்கு தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், கல்லூரிக்கு அனுப்புகிறோம், வழி தெரியும், போகலாம் வரலாம். அவங்க தான் காத்துக்கொள்ளட்டும். அதனால தான் கர்த்தர் இதை ஏன் அனுமதித்தார் கேட்கக்கூடாது. ஜனங்க தன்னை காத்துக்கொள்ளணும். 24,000 பேர் தான் பொல்யூட்டடு ஃபோர்ஸ். மீதி லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிற இடத்துல அமைதியாக இருந்தது. அழிக்கப்பட்டவன் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்ன இப்போ படிக்கிறோம். அப்போது கொஞ்சம் பேர் தான் தவறு பண்ணலாம், பெரிய திரள் வந்து அடங்கி இருந்துச்சு. ஆனால் இந்த கொஞ்சம் பேர் மேலே வர வாதையை பார்த்து அவங்கெல்லாம் பயந்தாங்க. இது கடைசி காலத்தில் இந்த வாதை வரலன்னு இல்லை, வரும். கல்யாணம்னா புள்ள பிறக்கல, சிலதுக்கு கல்யாணம் ஆகலை, காசு மட்டும் வச்சுன்னு சுற்றின்னு வந்தால் என்ன பிரயோஜனம்? உடனே நிறைய வியாதி வரும், தூக்கம் இருக்காது, பெட் இருக்கும், சோறு இருக்கும், பசிக்காது, தின்னா பிரச்சனை வரும். ஏன்? இஷ்டப்படி ஜீவியம் இயேசு நாமத்தில்